ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 25/4/2024 சித்திரை மாதம் 12ஆம் தேதி. இன்றைய திதி பிரதமை காலை 6:47 வரை, பின்பு துதியை. இன்றைய நட்சத்திரம் விஷாகம், சித்த யோகம். மீனம் மேஷம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று இரவு 8 மணிக்கு சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இரவு 8 மணி வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம், 8 மணிக்கு மேல் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். மேஷராசி அன்பர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். இரவுக்கு மேல் சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. சனியின் பார்வை உள்ளதால் எதிலும் மந்தமான நிலை ஏற்படும். சலிப்புத்தன்மை சற்று கூடும். காலையில் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். வழக்குகள் சாதகமாக அமையும். இரவுக்கு மேல் சற்று பிரச்சனைகள் வரும். எதிலும் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, திடீர் சந்திப்புகள் மனமகிழ்ச்சி தரும். கடன் தொல்லை கவலை உண்டாக்கும். திடீர் தனவரவு வந்து சேரும். குடும்ப வழி செலவுகள், மருத்துவ செலவு வரும். அவமரியாதை வராமல் பார்த்து கொள்ளவும். வாகன செலவுகள் வந்து சேரும். தொழில்கள் சிறக்கும். விவசாய லாபம், விளைபொருள்களால் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். மனை சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். மனைவியால் ஏற்பட்ட மனக்கவலைகள் தீரும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபார லாபம் மற்றும் வெற்றிகள் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனவரவு உண்டாகும். புதிய தொழில்கள் வாய்ப்புகள் உருவாகும். அரசு சிபாரிசு கிடைக்கும். பெண்களுக்கு தன லாபமும் பரிசுகளும் கிடைக்கும் நாள் இன்று. வெளிநாடு செல்லும் யோகம் வந்து சேரும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். இட சம்பந்தமான பிரச்சனைக்கு வெற்றியும் லாபமும் உண்டாகும். அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, குரு பார்வை மற்றும் உச்ச சூரியனின் ஸ்தானம் உள்ளதால் காரியங்கள் யாவும் வெற்றியாகும். வருமானம் இரட்டிப்பாகும். நினைத்தது நிறைவேறும். மனைவி வழி மனமகிழ்ச்சி உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சீராகும். நிதானமாக செயல்பட வெற்றிகள் குவியும். கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்ளவும். கெட்ட நண்பர்களின் தொடர்பால் கேஸ் வழக்கு வராமல் கவனமாக இருந்து கொள்ளவும். சிம்ம ராசி அன்பர்களே, திடீர் செய்தி மனமகிழ்ச்சி உண்டாக்கும். வீண் செலவுகள் வந்து சேரும். குருவின் பார்வை உள்ளதால் பதவி உயர்வு, புதிய வேலை வாய்ப்பு உருவாகும். தனலாபம், திடீர் தனவரவு வந்து சேரும். ஆரோக்கியம் சீராகும். வியாபார லாபம் செழிக்கும். குடும்பத்தில் பெரியவர்களால் மருத்துவ செலவு வந்து சேரும். திடீர் பயண லாபம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை, உறவினர்களின் வருகை நன்மை செய்யும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் 2ஆம் இடத்தில் உள்ள சந்திரனால் குருவின் பார்வை பலனும் உள்ளதால் செல்வாக்கு உண்டாகும். திடீர் பதவி வகிக்கும் யோகம் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். ஆன்மீக பயணம் சிறக்கும். கெட்டட தொழில்களால் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். சகோதர கலகம் உண்டாகாமல் கவனமாக இருந்து கொள்ளவும். வாகன லாபம் அதிகமாக கிடைக்கும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று அமையும். துலாம் ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உஷ்ண நோய் வராமல் பார்த்து கொள்ளவும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்பு, புதிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். மனக்கலக்கம், மனச்சோர்வு உண்டாக்கும். உணவுப் பொருள்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வேலையாட்களால் சற்று மனக்கவலை ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் செலவுகள் சற்று அதிகமாகும். மருத்துவ செலவுகள் வரும். பெரியவர்களால் சற்று தொல்லைகள் உண்டாகும். அடுத்த வீட்டு பகை வராமல் வாய் வார்த்தைகளை கவனமாக கையாளவும். புதிய வேலை வாய்ப்பு வந்து சேரும். செல்வாக்கு வரும் வழி தோன்றும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உருவாகும். இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். வரவேண்டிய பணம் தகுந்த சமயத்தில் வந்து சேரும். கட்டிடப் பணிகள் சிறக்கும். வெற்றி வாய்ப்புகள் உருவாகும். தனுசு ராசி அன்பர்களே, குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் உருவாகும். மனக்கவலைகள் மாறி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும்.
திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பிறரின் சொத்து கைக்கு வரும். கேஸ் வழக்குகள் சாதகமாக அமையும். வியாபார உத்தியால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். திருமண தடை மாறும். அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வியாபார வளர்ச்சி உண்டாகும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். இரட்டிப்பு லாபம் தொழிலில் உருவாகும். மகர ராசி அன்பர்களே, தசமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் நன்மை செய்யும். 2ஆம் இடத்தில் உள்ள சனியால் சற்று கவனமாக செயல்பட்டால் காரிய தடைகள் நீங்குவதுடன் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிக்காக பணச்செலவு வரும். புதிய நண்பர்களால் புதிய முயற்சி தொழில் வெற்றியாகும். பயணத்தால் லாபமும் யோகமும் உண்டாகும். தாயாரின் உடல்நிலை மருத்துவ செலவு வரும். வாகன யோகம் வந்து சேரும். கேஸ் வழக்கு யாவும் வெற்றியாகும். கும்பராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சியும் சற்று மனக்குழப்பமும் நிறைந்த நாள். எதிரிகளின் தொல்லைகள் சற்று அதிகமாகும். வார்த்தைகளை கவனமாக கையாளவும். வியாபாரத்தை சற்று கவனமாக செய்ய வேண்டி வரும். விளை பொருள்களால் லாபம் உண்டாகும். வேலை நிமித்தம் சற்று அதிகமாகும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று தடுமாற்றம் உண்டாக்கும். எனினும் சுபபலன் உண்டாகும். மனைவியால் சற்றே மன வருத்தம் கொள்வீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று இரவுக்குள் சந்திராஷ்டமம் முடிவடையும். மன வருத்தம் மதியம் வரை உண்டாகும். சற்று அவமானங்களை சந்திப்பீர்கள். நண்பர்களே உங்களது மனதை நோகடிப்பார்கள். பாசத்தை பொழிந்தவர்கள் இன்று உங்கள் மனதை கலக்கமடைய செய்வார்கள். செலவுகள் சற்று அதிகமாக வரும். பணம் அதிகமாக செலவாகும். ஆரோக்கிய நிலையில் கவனம் கொள்ளவும். வாகன செலவு மற்றும் வீட்டு பொருள்களால் செலவுகள் வரும். தடுமாற்றம் சற்று அதிகமாகவே உண்டாகும். வியாபார தடைகளால் மனக்கலக்கம் கொள்வீர்கள். எனினும் எதையும் முடிவெடுக்கும் திறமை இன்று உண்டாகும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.